எத்தனையோ திருட்டுத்தன வேலைகளை, எத்தனையோ மோசமான வேலைகளை ரோகிணி செஞ்சுருக்காங்க. ஆனா, அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு மட்டமான ஒரு செயலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த வீட்ல எல்லாரும் என்னென்ன செய்ய போறாங்க சீதாவுக்காக அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சீதா கல்யாணம் வந்து இப்போ ஏற்பாடு ஆனதுனால, முதல்ல நான் தான் வந்து ஃபுல்லா சமைக்க போறேன் அப்படின்னு வந்து இவர் ரவி சொல்றாரு. அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஸ்ருதி சொல்லிகிட்டே இருக்காங்க. அது அவங்க அப்படி சொல்லணும் இல்லை, சும்மா பில்டப்புக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அவர் வெளில வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு வந்தால், அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை கையில் பணம் 50,000 கொடுக்குறாரு. 50,001 ரூபாயா கொடுக்குறாரு. எதுக்கு அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, கண்டவளுக்கு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து விஜயா கேட்டாலும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் முதல்ல தயங்கினாலும் மீனாவும் முத்தம் அப்புறம் வாங்கிக்கிறாங்க அவர் வாங்கிக்க சொன்னதுனால. அப்போ ரவி உள்ளாரப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் வந்து சமைக்க போகிறேங்கிறார். உடனே வந்து எதுக்குடா அவளுக்கு போய் செஞ்சு அமைச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போதே நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஸ்ருதி சொல்ல, ஏன் ஸ்ருதி மருமக தான் கரெக்டாக பேசுவா அப்படிங்கிறாங்க விஜயா. வெறுமனே அதை மட்டும் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நானும் 3 பவுன் செயின் வாங்கி தர போகிறேன்னு ஸ்ருதி சொல்ல ஷாக் ஆகிட்டாங்க இப்போ விஜயா. அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ரோகிணிகிட்ட கேட்டால், ரோகிணி நான் மேக்கப் போடுறேன் ஃப்ரீயா அப்படின்ட்டாங்க. உடனே இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் சொன்னதுனால இவர்கிட்ட மனோஜ் கிட்டங்க நீயும் பண்ணணும்டா அப்படின்ட்டு கிரைண்டரும் மிக்சியும் கொடுத்துட்டு கணக்கு 10,000 கிட்ட வரும், கணக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. சொன்ன உடனே வந்து நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் விஜயா கடுப்படிச்சு, கண்டவளுக்கு செய்கிறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்களோ தெரியல, இதெல்லாம் போடுங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு வந்து கடுப்போட போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ரோகிணி என்ன பண்ணுறாங்க, நேராக கிளம்பி போய் ஸ்ருதி கிட்டக்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் பண்ணுறீங்க, நான் கேட்டால் பண்ணல அப்படின்னா, நீங்கள் வந்து பண்ண தப்புக்கு சொன்ன பொய்க்காக ஆன்ட்டியை சரி பண்ணுறதை கேட்டீங்க, இது அவசியம் தேவையில்ல, சீதா எங்களுக்கே உதவி இருக்கா, மீனா எனக்கு தங்கச்சி எனக்கு அக்கா மாதிரி, அதனால் நான் வந்து கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இப்போ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மீனாவும் ஸ்ருதியும் ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் இப்போ வந்து புதுசாக ஒரு ஐடியா வந்து தினேஷுக்கு, அந்த தினேஷ் பிஏவுக்கு இவர் கொடுக்குறாரு, சிட்டி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, முத்தூட்ட சொல்லிடுவேன் மிரட்டு அப்படின்ட்டு. முத்துட்ட சொல்லுவேன்னு இவங்க மிரட்டுறதுனால இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரோகிணி கேவலமான ஒரு காரியமாக இவங்க வாங்கி வச்ச நகையை எடுத்துக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ண போகிறாங்க. வந்து தினேஷ் வந்து முகமூடியை போட்டு அதை எடுத்து போகிறாரு. அவர் மனோஜ் கிட்ட வேறு சிக்க போகிறாரு. எப்படியும் மனோஜை தள்ளி விட்டு போயிடுவார். நகை போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க போகிறாங்க. ரோகிணி தப்பிச்சிட போகிறாங்க. ஆனால் ரோகிணி தான் இதுக்கான ஏற்பாடுகள் பண்ணாங்கன்னு தெரிய வந்தால் நல்லாயிருக்கும். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.